வெல்கம் டு ஸ்ரீ ராஜீவ் காந்தி ஐஏஎஸ் அகாடமி. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நவம்பர் 29ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே பார்க்க போகிறோம். சரி, வாங்க பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோட நோட்ஸ் எல்லாமே கீழே பிடிஎஃப் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம். அதெல்லாமே கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிச்சிங்க. அப்புறம் நம்ம டெலிகிராம் குரூப் லிங்க்குமே கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம். அதுலேயுமே கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க. நம்மளுடைய டெலிகிராம் குரூப்பில் டெய்லியுமே கரண்ட் அஃபேர்ஸ் குவிசஸ் கிளிப்பிட்டு வரும். நீங்களுமே ஜாயின் பண்ணி அட்டன் பண்ணிக்கலாம். ஓகே, சரி வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு, ஜார்க்கண்ட் மாநிலத்தின் 14வது முதல்வராக பதவியேற்றவர் யார்? இதற்கான ஆன்சர் ஹேமந்த் சோரன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஜார்க்கண்டில் முதல்வராக ஹேமந்த் சோரன் பதவியேற்றுட்டார். இப்போ அங்கே தேர்தல் நடைபெற்றது. அதில் அதிகமான வாக்குகள் பெற்றது ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா அப்படிங்கிற கட்சி. ஜார்க்கண்டுடைய தலைநகர் ராஞ்சி அப்படிங்கிறது. ஜார்க்கண்டுடைய ஆளுநர் சந்தோஷ்குமார் கங்வார் அவர் தான் முதல்வருக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்திருக்காரு. இப்போ அவர் பதவியேற்ற உடனேயே என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இதுவரைக்கும் மகளிர் உதவித்தொகை மாதம் 1000 ரூபாய் தந்துட்டு இருந்தோம், இனிமேல் அதை 2500 ரூபாவை உயர்த்த போகிறோம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணியிருக்காரு. இது அங்கே இருக்கிற 18 வயதிலிருந்து 50 வயது பெண்களுக்கானது. அடுத்தது, கேரள மாநிலத்தில் வயநாடு மக்களவை தொகுதியில் தேர்தல் நடைபெற்றது. அதில் வெற்றி பெற்றது காங்கிரஸுடைய பொதுச் செயலரான பிரியங்கா காந்தி. அவங்க இப்போ அதில் பதவியேற்றுட்டாங்க. பிரியங்கா காந்தி இப்போ தான் முதல் முறையாக தேர்தலில் தேர்ந்தெடுக்கப்பட்டு மக்கள் பிரதிநிதியாக பொறுப்பேற்றிருக்காங்க. அடுத்தது, வக்ஃப் சட்ட திருத்த மசோதாவை ஆய்வு செய்ய யாருடைய தலைமையில் குழு அமைக்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் ஜெகதாம்பிகா பால். இப்போது வக்ஃப் வாரியம் அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போ முஸ்லீம் இருக்குல்ல, அந்த முஸ்லீம் மதத்தில் கடவுளுக்காக தானம் கொடுக்கப்பட்ட நிலங்கள் இப்போ இல்லை, பழைய காலத்திலேருந்து, அந்த காலத்திலேருந்து இந்த காலம் வரைக்கும் முஸ்லீம் இஸ்லாமியர்களுக்காக, அப்புறம் இஸ்லாமிய மத நிறுவனங்களுக்காக தானம் கொடுக்கப்பட்ட நிலங்கள்லாம் இருக்குல்ல, அதை மேனேஜ் பண்ணுற அமைப்பு தான் இந்த வக்ஃப் வாரியம் அப்படிங்கிறது. வக்ஃப் போர்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அதில் சில திருத்தங்கள் கொண்டு வரணும் அப்படின்னு இப்போ ரீசெண்டாக மத்திய அரசு முடிவு பண்ணியிருந்தாங்க. அந்த வக்ஃப் வாரியத்திற்கே எல்லா நில உரிமையும் கொடுக்காம அந்த மாநில அரசுக்கு, அதே மாதிரி அந்த மாவட்ட ஆட்சியருக்கு சில உரிமை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக சில சட்ட திருத்தங்கள் கொண்டு வந்திருந்தாங்க. இது மட்டும் இல்லாமல் அந்த வக்ஃப் வாரியம் இருக்குல்ல, அதில் மகளிரும் இடம்பெறணும் அப்படின்ற மாதிரி சில திருத்தங்கள் எல்லாம் கொண்டு வந்தாங்க. அப்போ அந்த சட்ட திருத்த மசோதா இருக்குல்ல, அது பல்வேறு விதமான எதிர்ப்புகளை இந்தியாவில் சந்தித்தது. அப்போ இது குறித்து ஆய்வு பண்ணுறதுக்காக ஒரு நாடாளுமன்ற குழுவை அமைத்திருந்தாங்க. யாருடைய தலைமையில் அப்படின்னா, ஜெகதாம்பிகா பால் அப்படிங்கிறவருடைய தலைமையில் தான் அமைத்திருந்தாங்க. இந்த குழு அவங்களுடைய ரிப்போர்ட்டை இன்னைக்கு, அதாவது நவம்பர் 29ஆம் தேதி சப்மிட் பண்ணியிருக்க வேண்டியது. ஆனால் அவங்க அவங்களுக்கு இன்னும் கால அவகாசம் வேணும் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. ஆக்சுவலி அவங்க ஒரு ரிப்போர்ட் சப்மிட் பண்ணியிருந்தாங்க தான். ஆனால் மறுபடியும் அது அந்த ரிப்போர்ட்டே பெரிய ஒரு இஷ்யூ ஆயிடுச்சு. இந்த ரிப்போர்ட் செல்லாது, இதெல்லாம் நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம் அப்படின்ற மாதிரி பல்வேறு அமைப்புகள் மறுபடியும் போராட்டம் பண்ணாங்க. இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இன்னும் கொஞ்சம் கூட ஆய்வு பண்ணிவிட்டு இன்னும் அதை கொஞ்சம் நீட்டிச்சிருக்காங்க. அதனால் இதோடைய கால அவகாசம் நீட்டிச்சிருக்காங்க. 2025ஆம் ஆண்டு பட்ஜெட் கூட்டத்தொடருடைய கடைசி நாள் வரைக்கும் இதை நீட்டிச்சிருக்காங்க. அடுத்தது, இஸ்ரோ விண்ணில் செலுத்த உள்ள ஐரோப்பிய விண்வெளி மையத்தின் செயற்கைக்கோள் எது? இதற்கான ஆன்சர் ப்ரோபா 3. இப்போ ப்ரோபா 3 அப்படிங்கிற ஐரோப்பிய விண்வெளி மையத்துடைய செயற்கைக்கோளை நம்ம இஸ்ரோ விண்ணில் செலுத்துகிறோம். எதனால் இந்த மாதிரி பண்ணுறோம் அப்படின்னா, அவங்க கிட்ட இதை விண்ணில் செலுத்துகிற அளவுக்கு கரெக்டான ராக்கெட் இருக்காது அப்படின்ற மாதிரி இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, நம்ம இதை விண்ணில் செலுத்தி கொடுத்துட்டோம் அப்படின்னா அவங்க அதுக்காக நமக்கு காசு தருவாங்க. அது நமக்கு ஒரு பிஸ்னஸ் தான். ஓகேவா? ஓகே, இதை பற்றி பார்க்கலாம். இந்த ப்ரோபா 3 அப்படிங்கிறது சூரியனுடைய புறவெளியை ஆய்வு பண்ணுறதுக்காக உருவாக்கப்பட்ட செயற்கைக்கோள். ஒரு செயற்கைக்கோள் கிடையாது, 2 செயற்கைக்கோள். இது டிசம்பர் 4ஆம் தேதி விண்ணில் செலுத்த போகிறாங்க. இது நம்ம பூமியிலிருந்து 60,500 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற சுற்றுவட்ட பாதையில் நிறுத்தப்படும். இது நம்ம இந்தியாவுடைய PSLV C-59 அப்படிங்கிற ராக்கெட் மூலமாக தான் விண்ணில் செலுத்த போகிறோம். இதை உருவாக்கின அமைப்பு ஐரோப்பிய விண்வெளி மையம் தான் இதை உருவாக்கியிருக்காங்க. யூரோப்பியன் ஸ்பேஸ் ஏஜென்சி தான் இதை உருவாக்கியிருக்காங்க. இப்போது இந்த மாதிரி நம்ம இஸ்ரோவுடைய வணிக செயல்பாடு இருக்குல்ல, அதை கட்டுப்படுத்துகிற அமைப்பு எது அப்படின்னா, நியூ ஸ்பேஸ் இந்தியா லிமிடெட் அப்படிங்கிறது. இது இஸ்ரோவுடைய வணிக கிளை, அவங்களுடைய நிறுவனம் தான். ஆனால் இந்த மாதிரி வணிக செயல்பாடுகள் பண்ணோம் அப்படின்னா அதை அவங்க பண்ணிப்பாங்க. ஓகே, இப்போ உங்களுக்கான கேள்வி, நம்ம இந்தியாவுடைய சேட்டலைட்டான GSAT-N2 அப்படிங்கிறத ரீசெண்டாக எந்த நிறுவனத்துடைய ராக்கெட் மூலமாக நம்ம விண்ணில் செலுத்தியிருந்தோம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஓகேவா? GSAT-N2 அப்படிங்கிற செயற்கைக்கோளை எந்த ராக்கெட் மூலமாக, எந்த நிறுவனத்துடைய ராக்கெட் மூலமாக விண்ணில் செலுத்தியிருந்தோம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.
ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ராஜீவ்காந்தி ஐஏஎஸ் அகாடமியில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 குரூப் 2 குரூப் 4 எக்ஸாமுக்கான கிளாஸஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். கூடவே தமிழ்நாடு போலீஸ் கான்ஸ்டபிள், தமிழ்நாடு எஸ்ஏ எக்ஸாமுக்கான கிளாஸுமே ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் கிளாஸஸும் இருக்குது, அல்லது நேரடியாக வந்து நீங்கள் படிக்கலாம். நீங்கள் நேரடியாக வந்து படிக்கணும் அப்படின்னா சென்னையில் அண்ணா நகரில் இதற்கான கிளாஸஸ் நடைபெறுது. அதே மாதிரி நீங்கள் பணிக்கு போயிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வீக்கெண்ட் பேட்சஸில் கூட ஜாயின் பண்ணிக்கலாம். இது சம்மந்தமாக உங்களுக்கு மேலும் தகவல் தெரியணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற 2 நம்பருக்கு கால் பண்ணி பேசிக்கலாம். அடுத்தது, வேலைக்கு செல்லும் பெண்கள் சதவீதத்தில் அதிகம் உள்ள மாநிலம் எது? இதற்கான ஆன்சர் சிக்கிம். இது எந்த மாதிரி அப்படின்னா, எந்த மாநிலத்தில் அதிகமான பெண்கள் வேலைக்கு போகிறாங்க அப்படிங்கிறது கிடையாது, எந்த மாநிலத்தில் அதிகமான சதவீதமான பெண்கள் வந்து வேலைக்கு போகிறாங்க அப்படிங்கிறது. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ தமிழ்நாட்டில் 200 பெண்கள் இருக்காங்க, சிக்கிமில் வந்து 100 பெண்கள் இருக்காங்க அப்படின்னு வச்சுக்கலாம். சிக்கிமில் 100 பெண்கள் இருக்காங்கல்ல, அதில் 50 பேர் வேலைக்கு போகிறாங்க அப்படின்னா அது 50%. ஆனால் தமிழ்நாட்டில் பார்த்திங்க அப்படின்னா 200 பெண்கள் இருக்காங்க அப்படின்னா அதில் 70 பேர் வேலைக்கு போகிறாங்க அப்படின்னா அது 35% தான். அப்போ இதில் ரொம்ப அதிகமான சதவீத கணக்கில் வேலைக்கு போனது வந்து சிக்கிமை சேர்ந்தவங்க தான் அப்படிங்கிறது தான் அர்த்தம். ஓகேவா? அப்போ வேலைக்கு செல்லும் பெண்கள் சதவீதம் இந்திய அளவில் 2017-18 அந்த டைமில் 22% தான் இருந்துச்சு. ஆனால் இந்த 2023-24 அது 40.3% உயர்ந்திருக்கு. 2023-24 நிதியாண்டில் அதிகமாக வேலைக்கு செல்கிற பெண்கள் எந்த மாநிலத்திலலாம் இருக்காங்க அப்படின்னா, முதல் இடத்துல இருக்கிறது சிக்கிம், 2வது இடத்துல இருக்கிறது மேகாலயா, அருணாச்சல பிரதேசம் 3வது இடத்துல இருக்குது. மத்திய தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்புத்துறை அமைச்சர் மன்சுக் மாண்டவியா அப்படிங்கிறவர். அடுத்தது, 1993 முதல் கழிவுநீர் தொட்டி சுத்தம் செய்யும் போது ஏற்பட்ட உயிரிழப்புகளில் முதலிடம் பிடித்த மாநிலம் எது? இதற்கான ஆன்சர் தமிழ்நாடு. பாருங்கள், தமிழ்நாடு தான் பார்த்தீங்கன்னா முதல் இடத்துல இருக்குது. 1993 இப்போ வரைக்கும் 253 பேர் வந்து கழிவுநீர் சுத்தம் பண்ணும்போது வந்து இறந்துருக்காங்க. 2வது இடத்துல இருக்கிறது குஜராத், 3வது இடத்துல இருக்கிறது உத்தரப்பிரதேசம். பொதுவாக முதல் இடத்துல இருக்கிறது தான் முக்கியமாக கேட்பாங்க. நீங்கள் முதல் இடத்துல இருக்கிறது மட்டுமே மெயினாக படிச்சு வச்சிங்க. இப்போது மனித கழிவுகளை மனிதர்களை கொண்டே அழுவது தடை சட்டம், இது 2013 ஆண்டு கொண்டு வந்திருந்தாங்க. அதோடைய அடிப்படையில் இந்த மாதிரி ஏதாவது செயல்பாடுகளாக மனிதர்களை ஈடுபடுத்தினாங்க அப்படின்னா அவங்களுக்கு 2 ஆண்டுகள் கடுங்காவல் தண்டனை வழங்குவாங்க. அப்புறம் 1 லட்சம் அபராதம் அதுவும் விதிப்பாங்க, 1 லட்ச ரூபாய் அபராதமும் விதிப்பாங்க. அடுத்தது, இப்போது நீர்மூழ்கி கப்பலில் இருந்து 3500 கிலோமீட்டர் வரைக்கும் பாய்ந்து இலக்கை தாக்குற ஏவுகணையை நம்ம இந்தியா இப்போது பரிசோதனை பண்ணியிருக்கோம், வெற்றிகரமாகவே பரிசோதனை பண்ணியிருக்கோம். எங்கேருந்து இதை விண்ணில் செலுத்தியிருக்கோம், எங்கேருந்து இதை பரிசோதனை பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஆந்திர பிரதேசத்தில் விசாகப்பட்டினம் கடற்கரை இருக்குல்ல, அங்கே தான் வந்து இதை பரிசோதனை பண்ணியிருக்கோம். இதை ஐஎன்எஸ் அரிகாட் அப்படிங்கிற நீர்மூழ்கி கப்பலில் இருந்து சோதனை பண்ணியிருந்தோம். ஓகேவா? இப்போது தினமணி நியூஸ் பேப்பரில் ஐஎன்எஸ் அரிஹந்த் அப்படின்னு தப்பாக கொடுத்துருந்தாங்க. ஐஎன்எஸ் அரிகாட் அப்படிங்கிறது தான் கரெக்டானது. ஐஎன்எஸ் அரிஹந்த் கூட ஒரு நீர்மூழ்கி கப்பல் தான். இது வந்து ஐஎன்எஸ் அரிஹாட் அப்படிங்கிற நீர்மூழ்கி கப்பலில் இருந்து தான் சோதனை பண்ணாங்க. இது பாலிஸ்டிக் ரக ஏவுகணை. ஓகே, இது மட்டும் இல்லாமல் இது K4 அப்படிங்கிற பிரிவை சேர்ந்த ஏவுகணை. கே அப்படின்னா கலாம் அப்படிங்கிறது தான், கலாம் 4 பிரிவை சேர்ந்த ஏவுகணை. அதாவது இதனால் அணு ஆயுதங்களை தாங்கி கொண்டு தாக்குதல் செலுத்த முடியும். இப்போ இதில் இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னா, அணு ஆயுத ஏவுகணை இருக்குல்ல, இதை நிலம், ஆகாயம், ஆழ்கடல் இந்த மாதிரி 3 இடங்கள்லேருந்து தாக்குற திறன் கொண்ட நாடுகள் வரிசையில் இப்போ இந்தியாவும் இதன் மூலமாக இணைந்திருக்கிறோம். அடுத்தது, சாரெக்ஸ் 24 அப்படிங்கிற ஒரு பயிற்சி. இதோடைய விரிவாக்கம் பார்த்தீங்க அப்படின்னா சர்ச் அண்ட் ரெஸ்கியூ எக்ஸசைஸ் அண்ட் ஒர்க் ஷாப் எக்ஸசைஸ் அப்படிங்கிறது தான். இந்திய தேர்தல் மற்றும் மீட்பு பணி பயிற்சி அப்படிங்கிறது. இது என்ன அப்படின்னா, இப்போ கடலில் யாராவது வந்து மிஸ் ஆகிட்டாங்க, கீழே விழுந்துட்டாங்க, இல்லைன்னா ஏதாவது சுனாமியில் மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னா அவங்கள எப்படியாவது தேடி கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு பயிற்சி தான் இது. இதை இந்திய கடலோர காவல்படை தான் இப்போ நடத்தியிருக்காங்க. இதை எங்கே அவங்க நடத்தியிருக்காங்க அப்படின்னா கேரளாவுடைய கொச்சியில் தான் நடத்தியிருக்காங்க. இது நவம்பர் 27ஆம் தேதியிலிருந்து 30ஆம் தேதி வரைக்கும் நடைபெறுது. அடுத்தது, அரசியலமைப்புடைய சமஸ்கிருதம் மற்றும் மைத்திலி மொழிபெயர்ப்புகளை நம்முடைய குடியரசுத் தலைவரான திரௌபதி முர்மு இப்போ வெளியிட்டிருக்காங்க. இப்போ இந்த நவம்பர் 26ஆம் தேதி அரசியலமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்டு 75வது ஆண்டுகள் நிறைவு பெற்றதை வந்து கொண்டாடுற விதமாக 75 ரூபாய் நாணயம் வந்து வெளியிட்டிருந்தாங்க. அடுத்தது, புக்ஸ் அண்ட் ஆதர்ஸ் பார்க்கலாம். மை பிலவுட் லைஃப் அப்படிங்கிற புத்தகம், இது அமிதாவ குமார் அப்படிங்கிறவர் எழுதியிருக்காரு. இது ஒரு தந்தை மற்றும் மகளுடைய கதை.
ஆனால் அவங்களுடைய கதை வழியாக இந்தியாவில் நடந்த முக்கியமான வரலாற்று நிகழ்ச்சிகளை எல்லாம் பேசியிருக்காங்க. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு தந்தைக்கும் ஒரு மகளுக்கு இடையில இந்த மாதிரி ஒரு உறவு இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு கதை மாதிரி சொல்லிட்டு, கூடவே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டிமானிட்டைசேஷன் ஆச்சு, பண மதிப்பிழப்பு நடந்தது, அப்புறம் ஜிஎஸ்டி கொண்டு வந்திருந்தாங்க, அதுக்கப்புறம் பிரதமர் மோடி பிரதமர் ஆனார், அப்புறம் இந்த எமர்ஜென்சி வந்தது. இந்த மாதிரி இந்தியாவில் நடந்த முக்கியமான விஷயங்கள் எல்லாம் ஒரு வரலாற்று நிகழ்வுகளாக அந்த கதையில் அவங்க இணைத்திருக்காங்க. ஓகே, இந்த ரிவிஷன் பார்க்கலாம். ஜார்க்கண்ட் மாநிலத்தின் 14வது முதல்வராக பதவியேற்றவர் யார்? இதற்கான ஆன்சர் ஹேமந்த் சோரன். அடுத்தது, வக்ஃப் சட்ட திருத்த மசோதாவை ஆய்வு செய்ய யாருடைய தலைமையில் குழு அமைக்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் ஜெகதாம்பிகா பால். அடுத்தது, இஸ்ரோ விண்ணில் செலுத்த உள்ள ஐரோப்பிய விண்வெளி மையத்தின் செயற்கைக்கோள் எது? இதற்கான ஆன்சர் புரோபா 3. அடுத்தது, வேலைக்கு செல்லும் பெண்கள் சதவீதத்தில் அதிகமுள்ள மாநிலம் எது? இதற்கான ஆன்சர் சிக்கிம். அடுத்தது, 1993 முதல் கழிவுநீர் தொட்டி சுத்தம் செய்யும் போது ஏற்பட்ட உயிரிழப்புகளில் முதலிடம் பிடித்த மாநிலம் எது? இதற்கான ஆன்சர் தமிழ்நாடு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், நம்மளுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, உங்களுடைய நண்பர்களுக்குமே ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும். ஓகே, தேங்க்யூ. சென்னை ஸ்ரீ ராஜீவ் காந்தி IAS அகாடமியில் UPSC, TNPSC Group 1, Group 2 மற்றும் TNPSC சிவில் ஜட்ஜ், APP எக்ஸாம் உட்பட புலிஸ் சப் இன்ஸ்பெக்டர், ஃபீல்ட் சர்வேயர், லேண்ட் டிராஃப்ட்ஸ்மேன் ஆகிய பணிகளுக்கான சிறப்பு கோச்சிங்ல ஜாயின் பண்ணுங்க. 100% பாஸ் பண்ணுங்க, அரசு அதிகாரி ஆயிடுங்க.